Jojo's Stall. Megumi Fushiguro. Big three families one of the strongest clan Zenin clan. And அது மட்டும் இல்லாமல் கோஜோ கிளானுக்கு ஈக்குவல் ஆர் டஃப் கொடுக்குற கிளானும் கூட. அதுக்கான மெயின் ரீசன் ஜெனின் கிளானோட சீக்ரெட் வெப்பனான தி 8 ஹேண்டில் ஸ்வார்ட் டிவர்ஜென்ட் சிலா டிவைன் ஜென்ட்ரோன் மஹோராகா. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை ஷேடோ டெக்னிக்கு சொந்தக்காரன் தான் மிகுமி ஃபுஷிகுரோ, த லீடர் ஆஃப் ஜெனின். ஸோ லெட் சி ஹிஸ் ஓன் இன்னட் எபிலிட்டி இன் திஸ் வீடியோ. 10 ஷேடோ டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுஷிகுரோவால் ஷேடோவை மீடியமாக வச்சு 10 விதமான ஷிக்கிகாமியை சமன் பண்ண முடியும். ஸோ அந்த வேலை மிகுமிக்கு ஃபர்ஸ்ட்லேயே டிவைன் டாக் ஷிக்கிகாமி கிடச்சிடும். டிவைன் டாக்ஸை எக்ஸோசிஷன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ, பிகாஸ் இட்ஸ் அ பேஸ் டிஃபால்ட் ஷிக்கிகாமி. ஸோ டிவைன் டாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்தணுங்கிற தேவை கிடையாது, பிகாஸ் டிவைன் டாக்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி கிராண்டட் எவ்ரி இன்ஹெரிட்டர். பட் மற்ற ஷிக்கிகாமியை டிஃபீட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். மோர் ஷிக்கிகாமியை கட்டுப்படுத்தி யூஸ் பண்ணணும்னா ஃபுஷிகுரோ அண்ட் அவங்ககிட்ட இருக்கிற ஷிக்கிகாமியை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணணும், லைக் ஒரு டீம் மாதிரி. இதோட மெக்கானிசம் கர்ஸ் எனர்ஜியை டிடெக்ட் பண்றதுல இது ஒரு கில்லாடி கம்பெனியன். டிடெக்ட் பண்றதையும் தாண்டி ட்ராக்கிங் நாட் ஓன்லி கர்சஸ் ஆல்சோ சார்சரர்ஸ். அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஏதாவது கர்சஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் பேட்டில் போய் இதோட ஸ்பீட் நார்மல் டு மேக்ஸிமம் லிமிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட டொட்டாலிட்டியோட ஃபார்ம்ல இருக்கிறப்போ இதோட கிளாஸ் ஒரு ஸ்பெஷல் கிரேடையை அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டோட் அதோட லாங் அண்ட் ஸ்ட்ராங் டங்கை யூஸ் பண்ணி எனிமியை கிராப் அண்ட் ரீஸ்ட்ரைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அண்டாவாயால் ஒரு பர்சனை கூட பிடிச்சி வச்சுக்க முடியும், லைக் குகிசாக்கியை பிடிச்சி வச்ச மாதிரி. கிரேட் 2 கர்சஸுக்கு அகெயின்ஸ்டாக பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் 3 டோட்ஸ்னாவது சமன் பண்ண முடியும். நவ் கிரேட் சர்ஃபண்ட், ஜெயிண்ட் ஸ்னேக். கிரேட் சர்ஃபண்டோட எபிலிட்டிஸ் மொத்தம் 3: ஃபிஃப்த் அட்டாக், சர்ப்ரைஸ், ஆம்புஷ் அண்ட் ஃபிசிக்கல் க்ரஷிங். இந்த 3 எபிலிட்டிஸை பேட்டிலிங்கில் யூஸ் பண்ணுறப்போ இதோட ஹை ஸ்பீடால் ஆப்போனண்ட்டை ரீச் பண்ணி பைட் பண்ணுறதையும் தாண்டி அவங்க உடம்பை க்ரஷ் பண்ணிடும். அண்ட் லெவல் 1 and 2 கர்ஸ் மாஸ்டருக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும். நவ் நூவே எலக்ட்ரிக் அட்டாக் யூஸ் பண்ணுற ஒரு ஜெயிண்ட் விங்டு கிரியேச்சர் மாதிரி இருக்கிற ஒரு ஷிக்கிகாமி தான் நூவே. இதோட அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைலிட்டி, ஏரியல் அட்டாக்ஸ் அண்ட் சமனருக்கு பேட்டிலிங்லேயும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இதோட எலக்ட்ரிக் ஷாக்கால் ஆப்போனண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாத அளவுக்கு டர்ன் பண்ணிட்டுரும். மேக்ஸ் எலிஃபண்ட், எ லார்ஜ் ஹெவி வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கிற ஒரு 10 ஷேடோ ஷிக்கிகாமி. அண்ட் இதோட வெயிட் அட்லீஸ்ட் 3 to 6 tons இருக்கும். வாட்டர் டேங்க்குங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட வயிற்றுல மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். அண்ட் வாட்டர் மாதிரியான அட்டாக்ஸை கூட இந்த ஷிக்கிகாமி ரிலீஸ் பண்ணும், லைக் வாட்டர் கேனன். நவ் பியர்சிங் புல், எ லார்ஜ் பிளாக் புல். இதோட மெயின் எபிலிட்டியே இதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடால் ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணுறது தான். அண்ட் இட் கேன் ஒன்லி மூவ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ணுறதால அதோட பவர் சார்ஜ் ஆகி ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். பியர்சிங் புல் ஒவ்வொரு டைமும் அதோட டிஸ்டன்ஸை ஸ்ட்ரைட் லைனில் கவர் பண்ணி ரீச் பண்ணுறப்போ இட்ஸ் இன்க்ரீஸ் புல் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் ஒவ்வொரு டைமும் பிஃபோர் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அட்டாக்கை சார்ஜ் பண்ணி. இட்ஸ் லைக் போகேமான் ஃபேன்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் மோர் அண்ட் மோர் போகேமான்ஸ் யூஸிங் ரோல் அவுட் அட்டாக். அண்ட் ரோல் அவுட் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பேக்ட் பேசிக்காக 2 times பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இம்பேக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது அண்ட் மென்ஷனும் பண்ணலை. எரோசுவோட லிக்விட் மெட்டல் ஆர்மரை ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எரோசுவோட ஐஸை கவர் பண்ண இடத்துல ஒரு பிக் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். என்னதான் சுக்குனா ட்ரான்குவல் டேரி யூஸ் பண்ணியிருந்தாலும் எரோசு மிரல்ற அளவுக்கு ஒரு பிக் இம்பேக்டை பியர்சிங் புல் கிரியேட் பண்ணியிருக்கு. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் இதோட அட்டாக் பேட்டர்ன் இஸ் லிமிட்டட், பிகாஸ் இட் கேன் ஒன்லி சார்ஜ் இட் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த இடத்துல ஆப்போனன்ட் டாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட டைரக்ஷனை குயிக்லி சேஞ்ச் பண்ணாது. அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்து இதோட எஃபெக்டிவ்னஸ் சேஞ்ச் ஆகும், லைக் ஷார்ட் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச். மிரியட் எலிஃபண்ட் மேக்ஸிமம் எலிஃபென்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ லார்ஜர் அண்ட் ஹெவியராக இருக்கும். இட் ஹேஸ் இம்மென்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் பவர். ஒரு பேட்டில் ஃபீல்டையே கிரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நார்மலாக சமன் பண்ணாமல் பேட்டில் ஃபீல்டுக்கு மேலேருந்து சமன் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும், லைக் சுக்குனா சமன் பண்ண மாதிரி. இது மேக்ஸ் எலிஃபென்ட்டோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வேரியேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் சைஸ் ஒரிஜினலோட கம்பேர் பண்ணுறப்போ இதோட சைஸ் அண்ட் மோர் ஓவர் எல்லாமே பல மடங்கு இருக்க வாய்ப்பு இருக்குது.
நவ் ட்ரான்குவல் இதோட கோர் டெக்னிக் என்ன அப்படின்னா ஆர்சிடி அண்ட் கர்வ்ஸ் எனர்ஜி நியூட்ரலைசேஷன். ஹீலிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட இன்னிட் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி, எக்ஸாக்ட்லி ஆர்சிடி. மெகுனா இதை ஷிகிகாமியை சமன் பண்ணி ரிப்பீட்டடா ஹீல் அண்ட் ரீஜெனரேஷன் பண்ணிக்க முடியும். கர்வ்ஸ் எனர்ஜி நியூட்ரலைசேஷன் பத்தி பாக்குறப்போ கர்வ்ஸ் டெக்னிக்ல ஃப்ளோ ஆயிட்டு கர்வ்ஸ் எனர்ஜியை கேன்சல் பண்ண முடியும். நவ் ஸ்பைடர் த்ரெட். ஸ்பைடருங்கிற ஷிகிகாமி எக்ஸாக்டா இருக்கான்னு தெரியல, பட் இந்த டெக்னிக்கோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட கெஸ். சும்மா இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர் தானே, என்ன நான் சொல்றது. ஓகே, லெட்ஸ் சி. ஷேடோவை மேனிபுலேட் பண்ணி மல்டிபிள் ஸ்ட்ராங் த்ரெட்ஸை கிரியேட் பண்ற ஒரு ஷேடோ டெக்னிக். ஸோ இதனால த்ரெட் லைக் ட்ரிப் வைஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும், ஆப்போனண்டோட மூவ்மெண்ட் அண்ட் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூசர் ஓன் வேலை இந்த டெக்னிக்கை வேரியஸ் காம்பினேஷன் டெக்னிக்கோட லைக் சுகுனா ஸ்பைடர் த்ரெட்டோட கிளீவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி தான். நோ ரேபிட் எஸ்கேப். இந்த டெக்னிக் ஒரே மாதிரியான நூற்றுக்கணக்கான ரேபிட் யூசரால் சமன் பண்ண முடியும். மெகுமியோட ஆப்போனன்ட் அவனோட மூவ்மெண்ட்டை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சமன் பண்ணுற ஒரு ஷிகிகாமி. இது கிட்டத்தட்ட மெகுமி ஆப்போனண்ட்டை அடிச்சுட்டு ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுற எபிலிட்டி. மற்றபடி ஸ்ட்ரென்த்தை பொறுத்து சொல்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஷிகிகாமி கிடையாது. ஜெனின் கிளான் சீக்ரெட் வெப்பன் தி 8 ஹேண்டில்ஸ் வார்ட் டிவர்ஜென்ட் சிலா டிவைன் ஜென்ரல் மகோரகா. 10 ஷேடோ ஷிகிகாமியில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஷிகிகாமி அப்படின்னா ஆப்வியஸ்லி மகோரகா. மற்ற ஷிகிகாமியோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஷிகிகாமியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஓகே, லெட்ஸ் சி இட்ஸ் எபிலிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட், இன்ஃபைனைட் அடாப்ஷன் எபிலிட்டி. மகோரகாவோட கோர் எபிலிட்டி டு அடாப்ட் எனி ஃபினாமினா. இது மற்ற ஷிகிகாமி மாதிரி கட்டுப்படுத்த ஈஸியாக சமன் பண்ண முடியாது. இதை சமன் பண்ணணும் அப்படின்னா ரிச்சுவல் எக்ஸோசிசம் ப்ராசஸ் பண்ணணும். பட் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக சமன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மகோரகாவோட அடாப்ஷன் மகோரகா மேலே ஏதோ ஒரு அட்டாக் பட்டாலே அது அடாப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மகோரகா அட்டாக்கை ஸ்லோவாக அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மகோரகா அடாப்ஷன் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது தான் மேட்டர். லைக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிற டைம். மகோரகா அடாப்டேஷன் கால்குலேஷன் பீரியடில் இருக்கிறப்போ இந்த சேம் அட்டாக் ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா அதோட அடாப்டேஷன் ஆக்சிலரேட் பண்ணுறதால குயிக்காக அந்த அட்டாக்கு அடாப்ட் ஆகிடும். இது ஒரு டைம் ஒரு டெக்னிக் அடாப்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது அடாப்ஷனை அதோட ஸ்டாப் பண்ணாது, இன்னும் ஃபர்தரா அடாப்ஷனை கண்டினியூ பண்ணும். ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் வேல எப்படி கவுண்டர் பண்றதுங்கிறதுக்காக அடாப்டேஷன் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் கண்டினியூஸ்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால மகோரகாவை சேம் அட்டாக் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண முடியாது. ஈவன் கில்லிங் ஆல்சோ. இதை டிஃபீட் பண்ண ஒரே வழி பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணா மட்டும்தான். நார்மல் அட்டாக் வேலைக்கே ஆகாது. மகோரகாவோட அட்டாக்கிங் எபிலிட்டியில ஃபர்ஸ்ட் மகோரகாவோட மெயின் அட்டாக் த ஜெயின் ஸ்வாட். கர்சஸ் யூஸ் பண்ற ஸ்பெஷலைஸ்டு கர்ஸ் டூல். இது மற்ற கர்ஸ் டூல் மாதிரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியால கவர் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு டெக்னிக்கும் அடாப்ட் ஆகிடும். ஈவன் எந்த ஒரு டிஃபென்ஸையும் ஒன் ஷாட்ல பிரேக் பண்ணிடும். இதோட ரீஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் இன்செயின். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு அட்டாக் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் மகோரகா அந்த அடாப்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த அட்டாக்கால ஹெவி டேமேஜ் லைக் பாடி பார்ட்ஸ் பிரேக் ஆனா கூட எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம ரீஜெனரேட் ஆகிடும். அதோட வீல் ஒவ்வொரு டைமும் ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரீஜெனரேஷன் ஸ்பீட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே லாஸ்ட் ஸ்பின்னை விட மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. ஒவ்வொரு அடாப்ஷனுக்கு அப்புறமும் மகோரகாவோட ஸ்பீட் ஸ்ட்ரென்த் அண்ட் ரீஜெனரேஷன் ஆல்சோ ஓவரால் எபிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி இன்சைன் ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த கூட பாசிபிள் ஆகிடும். ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரேக் பண்ணுற பாசிபிலிட்டியை மகோரகாவால் உருவாக்க முடியும். ஸோ திஸ் இஸ் மகோரகா. நவ் லெட்ஸ் சி ஷிகிகாமி ரூல்ஸ். பேசிக்காக ஒரு ஷிகிகாமியை கட்டுப்படுத்தி சமன் பண்ணதுக்கு அப்புறம் ஷிகிகாமி பேட்டிலில் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கவுன் ஃபார் எவர் அண்ட் நெவர் கேன் சமன். டிஸ்ட்ராய் ஆன ஷிகிகாமியோட கர்ஸ் எனர்ஜி அதோட டெக்னிக்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே இன்னொரு ஷிகிகாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். எக்ஸாம்பிள் டிவைன் டாக்ஸ்ல ஒயிட் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் பிளாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்ல, அதே மாதிரி தான் இதுதான் ஷிகிகாமியோட பேசிக் ரூல்ஸ். த வில் அன்னோன் அபேஸ். இது மற்ற ஷிகிகாமி மாதிரி ஒரிஜினல் ஷிகிகாமி கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஷிகிகாமி கேட்டகரியில கவுண்டே ஆகாத ஒண்ணு. இந்த அன்னோன் அபேஸை புஷிகுரோ எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா வெல் எக்ஸாம்பிள் சீரீஸ்ல ஷோ பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த டோடையும் நூவையும் கம்பைன் பண்ணி புஷிகுரோ யூஸ் பண்ற ஒரு காம்பினேஷன் டெக்னிக் தான் த வெல் அன்னோன் அபேஸ். இந்த ஷிகிகாமி ஒரிஜினல் ஷிகிகாமியை விட இதோட ஸ்ட்ரென்த் வெரி வெரி லோ. சும்மா ஒரு அடி அடிச்சா கூட டிஸ்ட்ராய் ஆகிடும். பவர்ஃபுல்லா மாற்ற முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஒன்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி
ரீசமன் பண்ண முடியும் எத்தனை டைம்ஸ் வேணாலும். பட் ஒரிஜினல் ஷிகிகாமி ஒன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கவுன் ஃபார் எவர். பட் அதோட எபிலிட்டிஸ் ரிட்டைன் டு அதர் ஒரிஜினல் ஷிகிகாமி. பட் அன்னோன் அபிஸ்க்கு அப்படி கிடையாது. ஒன்ஸ் டிஸ்ட்ராய்டு ஆல்சோ எபிலிட்டி டிஸ்ட்ராய்ட். பட் அகைன் ரீசமன் பண்ணி சேம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட எபிலிட்டி மற்ற ஷிகிகாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது பிகாஸ் இட்ஸ் நாட் எ ஷிகிகாமி. கோட் ஆர் நியூ வே இந்த ரெண்டுத்துல ஒன்னு டெஸ்ட்ராய் ஆனாலோ இல்ல ரெண்டுமே டெஸ்ட்ராய் ஆனாலோ அன்னோன் அபிஸ் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நவ் டோட்டாலிட்டி ரூல். டோட்டாலிட்டிங்கிறது இட்ஸ் நாட் லைக் அன்னோன் அபிஸ், இட்ஸ் பியூர்லி ட்ரூ ஒரிஜினல் ஷிகிகாமி. இப்போ டோட்டாலிட்டிங்கிறது பெருசாக எதுவும் இல்லைங்க. ஒரு ஷிகிகாமி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஷிகிகாமிக்கு அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ஆகிறதால அதுக்கு ஒரு நியூ ஃபார்ம் லைக் அப்பியரன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஷிகிகாமியை ஸ்ட்ராங்கர் வெர்ஷனாகவும் மாற்றும். இதுக்கு பேர் தான் டோட்டாலிட்டி. இந்த இடத்துல பிளாக் டோட்டாலிட்டி டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட எபிலிட்டிஸ் அடுத்த ஷிகிகாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு. பிகாஸ் நார்மல் ஷிகிகாமி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட எபிலிட்டிஸ் எல்லாமே இன்னொரு ஷிகிகாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது தான். பட் டோட்டாலிட்டியை பற்றி எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை. அண்ட் ஷிகிகாமிஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி ஒரு ஷிகிகாமி டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் அதோட எபிலிட்டி அனதர் ஒன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஒரு விஷயத்த ஃபுஷிகுரோ சூஸ் பண்ண முடியாது. லைக் அதோட எபிலிட்டி எந்த ஷிகிகாமிக்கு போகணுங்கிறது ஃபுஷிகுரோவால் சூஸ் பண்ண முடியாது. ஹி கான் டிசைட் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஷிகிகாமி டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் கூட அதோட எபிலிட்டியை ஷேர் பண்ணாது. அப்படிப்பட்ட ஷிகிகாமி தான் டோட் அண்ட் நூவே. இந்த ரெண்டுத்துல ஒன்று டெஸ்ட்ராய் ஆனாலும் இல்லை ரெண்டுமே டெஸ்ட்ராய் ஆனாலும் டோட்டாலிட்டியாக மாறாது. நவ் டொமைன் எக்ஸ்பென்ஷன். கைமெரா ஷேடோ கார்டன். மெகுமியோட ஒரு அன்பினிஷ்டு டொமைன் தான் கைமெரா. இந்த டொமைனுக்கு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் ஷேடோஸோட இருக்கும். இதனால 360 டிகிரியில மெகுமி எந்த இடத்துல இருந்து அண்ட் எப்போ வேணாலும் ஷிகிகாமியை சமன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். மெகுமி இந்த டொமைனுக்குள்ள எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம அவரோட 10 ஷேடோ டெக்னிக்கை மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஹி ஹேவ் லிமிட் இருக்க மெயின் ரீசன் வாஸ்ட் எனர்ஜி போல் இல்லை. அந்த விதத்துல மல்டிபிள் ஷிகிகாமி யூஸ் பண்றதுங்கிறது ஒரு த்ரெட்டாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் the ability of Megumi Fushiguro. And let's see. You are my special